ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் வந்து பால்கனிக்கு சேஃப்டி கிரில் பண்ண போகிறோம். ஆர்டினரியாக எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க பண்ணி கேட்டாங்க. அதுக்காக நம்ம யூரோப்பியன் ஸ்டைல் மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும். அந்த கிரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால்கனி கவரிங்கை தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இங்கே இருந்து எப்படி பண்ண போகிறோம். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை, இது ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதாவது இங்கே இருந்து ஒரு ஃப்ரேம் ரன் ஆகும், இல்லை லேப்டாப் அது மாதிரி வச்சுக்கலாம். இங்கே இருந்து இப்படி மேலே ஸ்லாண்டிங்காக வரும் யூரோப் ஸ்டைலில். அதான் பண்ண போகிறோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெட்டீரியல்லாம் பெயிண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. அவுட்டர் ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 1.5. உள்ளே வர ஃப்ரேம்ஸுக்கு உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா 3/4 3/4 பைப். நிசான் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபுல் வெல்டிங் முடிச்சிட்டோம். வீடியோவில் பார்த்தீங்க. ஃபுல் வெல்டிங் முடித்து கிரைண்டிங்கும் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு பிளாட்ஃபார்ம். ஒன்று பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப் அதெல்லாம் வைக்கிற மாதிரி இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஸ்லாண்டிங்காக மேலே எலிவேஷன் வரும், அப்படி பைப்ஸ் வரும். ஒரு சைடு வெல்டிங் பண்ணிட்டோம், இன்னொரு சைடு வெல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீலிங்கில் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ட்ரில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளிக் கொடுத்துட்டு புல்லட் போல்ட் M10 போல்ட் யூஸ் பண்ணுவோம். ட்ரில் பண்ணி
அதுக்கப்புறம் இதில் இருந்து வெல்டு வச்சு அதை பைப்பை நிறுத்திடுவோம். போகிறோம். இப்போ புல்லட் போல்ட் வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். புல்லட் போல்ட் இந்த கிட்டு கொடுத்துட்டு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் வைக்க ஆரம்பிச்சிடும். சுற்றியில் வச்சு அடித்து டைட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பேனரில் டைட் வச்சோன்னா அது நல்லா இறுக போய் பிடிச்சிக்கும். பைப் மார்க் பண்ணதை பார்த்தீங்க, இங்கே அந்த மார்க் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. எதுக்கு மார்க் பண்ணான்னா இதுக்கு நேராக ஒரு பைப்பும் மேலே வரும் இல்லையா, அதுக்காக. ஸ்லாண்டிக்குண்டான பைப் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு பைப்பாக வரும். கிட்டத்தட்ட 29 பைப் இங்கே ஸ்லாண்டிங்காக வரும். இங்கே பார்க்கலாம், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும். கிட்டெல்லாம் கொடுத்துட்டோம். கொடுத்து மேல் பைப்பையும் வச்சுட்டோம் நூல் கட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக ஒரு பைப்பையும் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க. இனி ஃபுல் வெல்டிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்போ ஏதோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் வெல்டிங் பண்ணுறேன். ஃபுல் வெல்டிங் முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங். அது மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். அப்போ இந்த எலிவேஷன் வெளியே வந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். நம்ம கீழ் வியூலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பால்கனி கவரிங் ஸ்லாண்டிங்காக பண்ணிட்டு இருக்கோம் யூரோப்பியன் ஸ்டைலில். கீழே இருந்து பார்த்துட்டு இருக்கோம் சைட் வியூ. யூஸ்வலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் பண்ணியிருக்கோம், நார்மலாகலாம் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரும், கொஞ்சம் எலிவேஷன் வேறு மாதிரி தெரியும்.
ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பைப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக இதை சைட் பண்ணிட்டோம். இங்கேயும் க்ரில் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிஞ்சோடனே பெயிண்ட் டச்சப் இருக்குது. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி அந்த ஸ்லாண்டிங்காக அந்த சேஃப்டி கிரில் பண்ணோன்னு பார்த்தீங்க. யூரோப்பியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரே டிசைன் எல்லாருக்கும் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு எப்போவுமே நினைப்போம். அது மாதிரி தான் முயற்சி எடுத்து இது பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.